தமிழில் வந்து ஒரு நடிகர் பண்ணுறாரு. ஒரு நடிகர் கம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. யார் அது? சசிகுமார். சசிகுமார் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம், தாமரைப்பட்டினம் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. யார்? சசிகுமாரோடைய அண்ணன், தம்பி, சசிகுமாரோடைய ஃபேமிலி. சசிகுமார் ஃபேமிலிலாம் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சசிகுமாருக்கு முதல்ல கல்யாணம் இருக்கான்னு பல பேருக்கு தெரியாது. 2 பெரிய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஓகே. ஆனால் வந்து அந்த கிராமத்துக்கு இன்றைக்கி ஷூட்டிங்லன்னா சசிகுமார் நீங்கள் இன்றைக்கி சார் நீங்கள் நாளைக்கு காலை ஷூட்டிங் வரேன்னா ஊர்லேருந்து கிளம்பி தான் சார் வரணும் பாரு. ஷூட்டிங் இருந்தால் இங்கே வருவாப்பில், படத்தில் நடிச்சு கொடுத்துட்டு கிராமத்துக்கு போயிடுவார். குழந்தைகளையோ தன்னுடைய ஃபேமிலியோ சினிமாவுக்கோ வெளியில் உலகத்தை காட்டவே மாட்டார். ஏன்னா அவங்களுடைய ப்ரைவசி தனியாக இருக்கட்டும். அவங்க எப்பயும் போல் 10ஓட போகிறோம், எல்லா பிள்ளைகள் மாதிரி ஸ்கூல் வேனில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, சாயங்காலம் வர்றாங்க. இவர் ஊருக்கு போனாங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்காரு, வீடு வேலையை பார்க்குறாரு, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறாரு. ஷூட்டிங் எப்படி ஆச்சரியமாக இருக்குது அவங்களுக்கு. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் இருக்காரா, இப்படி ஒரு டேரக்டர் இருக்காரா, அப்படி இருக்கிறாரு. அப்படின்னு தமிழ் சினிமாவிலையும் அந்த மாதிரி இருக்கிறாரு. அவரும் பெரிய ஹிட் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அவர் உடனே வந்து நான் வந்து ரத்தம்லாம் கொடுக்குன்னு சொல்ல மாட்டார். நான் அவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் என்னை இப்படி கொண்டாடுறீங்களே, நான் உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுறேன், உங்களுக்கு நல்லது செய்யணும், நான் உடனே செய்ய மாறணும், அதுக்காக தான் எனக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க இப்போலாம். அப்படிலாம் வந்து அவருக்கு யார் மலையாளத்தில் கேட்கல, தமிழில் சசிகுமார் மாதிரியான ஆட்கள் கேட்கல. அவங்க சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹேபிட் என்னன்னா, அவர் நடிகர், என்னுடைய ப்ரொஃபஷனல், வேலை முடிஞ்சால் நான் ஊருக்கு போகிறேன், அவ்வளோதான்.